88வது ஆஸ்கர் திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இது குறித்த மேலும் கூடுதல் விவரங்களை சமூக வலைதள பிரிவில் இருந்து செய்தியாளர் கிருத்திகா வழங்குவார். நன்றி தேவேந்திரன். ஆஸ்கர் ஃபீவர் அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையுமே இருந்துகிட்டு இருந்தது. முக்கியமாக டிகாப்ரியோ இந்த வாட்டி ஆஸ்கர் வின் பண்ணியிருக்காரு. அதனால் அவருடைய ஃபேன்ஸ் உலகத்தில் இருக்க எல்லா மக்களுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்பாட்லைட் சிறந்த திரைப்படம் வின் பண்ணியிருக்கு. இந்த படம் குறிப்பாக சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ் பற்றி பேசக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் சம்மந்தப்பட்ட ஒரு படம் இது வின் பண்ணியிருக்கு. ப்ளஸ் இந்த படம் வின் பண்ணதுக்கப்புறமா இதோடைய டைரக்டர் இந்த படத்தினுடைய இந்த அவார்டை, இந்த ஆஸ்கர் அவார்டை உலகத்தில் இருக்க எல்லா ஜேர்னலிஸ்ட்க்கும் நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்றது அவர் சொல்லியிருந்தார். ஸோ நம்ம டிகாப்ரியோ பற்றி பார்த்தோம்னா, டிகாப்ரியோ ரெவனன்ட் அந்த படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூவுக்கும் அதே மாதிரி அகாடமி அவார்ட்ஸ் ஜூரிஸ்க்கும் நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு. பிகாஸ் 6 தடவை ஆஸ்கர் நாமினேஷனுக்கு 7வது வாட்டி இப்போ தான் டிகாப்ரியோ வின் பண்ணியிருக்காரு. 5 தடவை ஹீரோக்காக நாமினேட் ஆகி 6வது தடவை உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்டில் ப்ரொடியூசருக்காக நாமினேட் ஆகியிருந்தார் டிகாப்ரியோ. ஒரு தடவை அவருக்கு கிடைக்காதப்பும் அவரை பற்றின நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருந்தது. இந்த வருஷம் அவருக்கு கிடைச்சது நிறைய பேருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியான ட்வீட் என்னென்னா, இந்த வாட்டி பெஸ்ட் அனிமேஷன் மூவி வின் பண்ண இன்சைட் அவுட்டோடைய காஸ்ட் அண்ட் க்ரூவில் ஒரு சீன் எடுத்து அதில் நிஜமாவே அவர் வின் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட்டு, ஒரு ட்வீட் வந்துட்டுருக்கு. நிஜமாவே அவர் வின் பண்ணிட்டாரா, இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்வீட்டு. அண்ட் இதில் ஆஸ்கர்ஸில் நம்ம இந்தியன்ஸ் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், பிரியங்கா சோப்ரா ஆஸ்கர்ஸ் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் இதில் கலந்துட்டது ஃபர்ஸ்ட் டைம். அதே மாதிரி பேவாட்ச் இந்த மாதிரி ஹாலிவுட்டுக்கு பிரியங்கா சோப்ரா போயிட்டுருக்க இந்த சூழ்நிலையில் அவங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பை இந்த ஆஸ்கருடைய ரெட் கார்பெட்டும் பார்க்கப்படுது. இந்த பிக்சர் அவங்க ட்வீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அடுத்தது பேவாட்ச் ஷூட்காக போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறதையும் இதில் ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்து கமலஹாசன், உலக நாயகன் கமலஹாசன் அவருக்கு ஃபேவரட்டான ஒரு முக்கியமான ஸ்டார் டாம் ஹார்டி, அவர் இந்த தடவை வின் பண்ணல அப்படிங்கிறது வருத்தமாக இருந்தாலும் அவருக்கு இன்னும் கீப் ராக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக அவருடைய இன்னொரு ட்வீட் இந்த வாட்டி வின் பண்ணலைனாலும் பரவாயில்ல, இந்த வாட்டி பிரிட்ஜ் ஆஃப் ஸ்பைஸ் வின் பண்ணிருந்து, அதுவும் ரொம்ப நல்ல படம் தான் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. கண்டிப்பாக அடுத்த வாட்டியோ இல்லை அதுக்கு அடுத்த வாட்டியோ கண்டிப்பாக டாம் ஹார்டி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி சியர்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக இந்த ட்வீட் சச்சினையும் டிகாப்ரியோவையும் கம்பேர் பண்ணி வந்திருக்கு. டிகாப்ரியோவுக்கு இந்த வாட்டி அவார்ட் கிடைச்சதை எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே அவங்களுடைய முக்கியமான அவார்ட்ஸ், சச்சினுடைய வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், டிகாப்ரியோட ஆஸ்கராக இருக்கட்டும், இது 2த்தையும் வின் பண்ணுறதுக்கு அவங்க 2 பேருக்கும் 22 வருஷம் ஆயிருக்கு. ஸோ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரியான பாசிட்டிவ் ட்வீட்ஸ் வந்துட்டுருக்கு. அடுத்தபடியாக குறிப்பாக இந்த ஒரு ட்வீட் நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா ட்வீட்ஸுமே பொதுவாக டிகாப்ரியோ சம்மந்தப்பட்டு தான் வந்துட்டுருக்கு. நம்ம ஃபைனலாக பார்த்த அந்த ட்வீட் டிகாப்ரியோ பற்றி இருந்துச்சு. குறிப்பாக டிகாப்ரியோட தொடர்ந்து அவர் இந்த மாதிரியான படங்கள் நடிக்கணும் அப்படிங்கிறதையும் மக்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் குறிப்பாக டிகாப்ரியோ ஆஸ்கர் வின் பண்ணது இந்த தடவை சமூக வலைதளங்களில் அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. தேவேந்திரன்.